எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர தொடர்பு மூலம் பலன் அறிதல். கிரகம் இல்லாமல் நட்சத்திர தொடர்பை வச்சு பலன் சொல்கிற முறை தான் பார்க்க போகிறோம். இது 3 விதமாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று பரிவர்த்தனை, இங்கிலீஷில் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது இணை சுற்று, இதை பேரலல் சர்க்யூட்னு சொல்லுவோம். மூணாவது தொடர் சுற்று, இதை சீரிஸ் சர்க்யூட்னு சொல்கிறோம். இப்படி 3 விதமாக பிரித்து பலன் பார்க்கக்கூடிய முறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஜோதிட உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை, யாரும் சொல்லவும் முடியாது, யாரும் இதை ஆராய்ச்சியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த 3 விதமாக பிரித்து நான் ஆராய்ச்சி பண்ணதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இதில் கிரகங்கள் பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுவாகவே மாறிடும். உதாரணத்துக்கு குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குன்னா குரு கேதுவாக மாறிடும். சந்திரன் பூரத்தில் இருக்குன்னா சந்திரன் சுக்கிரனாக மாறிடும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக மாறும். இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பரிவர்த்தனை பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் இது என்னென்னா, ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். இங்கே செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ செவ்வாயும் புதனும் நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் இயக்குனா புதன் இயங்கும், புதனை இயக்குனா செவ்வாய் இயங்கும். இதுதான் இதில் உள்ள மறைமுகமான விஷயம். இது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இணை சுற்று, பேரலல் சர்க்யூட்னு சொல்கிறோம். இது என்னென்னா, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் என்ன, அஸ்வினி மூலம் மகம். இப்போ அஸ்வினியில் குரு இருக்குது, மூலமில் சனி இருக்குது அப்படின்னா கேது குருவையும் கண்ட்ரோல் பண்ணுது, சனியையும் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து குருனுடைய நட்சத்திரம் என்ன, பூரட்டாதி தான். பூரட்டாதி, இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2 கிரகம் இருக்குது. ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது. அப்போ ராகுவையும் சுக்கிரனையும் இந்த குரு தான் கண்ட்ரோல் பண்ணும். இதில் மறைமுக சூட்சம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவை ஸ்ட்ராங் ஆக்கினா குருவும் ஸ்ட்ராங் ஆகும், சனியும் ஸ்ட்ராங் ஆகும். குருவை ஸ்ட்ராங் ஆக்கினா ராகுவும் ஸ்ட்ராங் ஆகும், சுக்கிரனும் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி கேது பாதிக்கப்பட்டுச்சுன்னா குருவும் பாதிக்கப்படும், சனியும் பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், அதே மாதிரி தொழில் பாதிக்கப்படும், குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. குரு பாதிக்கப்பட்டால் ராகுவும் பாதிக்கப்படும், சுக்கிரனும் பாதிக்கப்படும், அதாவது மனைவி பாதிக்கப்படும், பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ எல்லா ஜாதகரும் என்ன சொல்கிறாங்க, கரணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும், திதியை ஆக்டிவேட் பண்ணணும், யோகம், கிழமை, நட்சத்திரம், அப்புறம் யோகி அவயோகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, 9 கிரகத்துக்கும் தனி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. நடைமுறைக்கு இது ஒத்து வராது. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கிரகத்தை இயக்கினா 3 அல்லது 4 கிரகம் இயங்கணும். இப்போ இங்கே கேது இயக்கினா குருவை இயக்கின மாதிரி, சனியை இயக்கின மாதிரி. கேது சொல்கிறது தான் குருவும் சனியும் கேட்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கேதுவை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்கள், குருவும் சனியும் ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் 4 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பூரம்புற சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் நட்சத்திரத்தில் 4 கிரகம் இருக்குதுன்னா சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணால் அந்த 4 கிரகமும் இயங்கும். ஒரு ஓனரை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் கீழே இருக்க வேலைக்காரன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இங்கே ஜாதகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் தனித்தனியாக போய் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் என்னுடைய தோஸ்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போய் காக்கா பிடிச்சி காரியத்தை சாதிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முதலாளியை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா தொழிலாளியும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி. இதுதான் கான்செப்ட்டு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ இதை இயங்குனா கீழே இருக்க கிரகங்கள் இயங்கும். அப்போ 2 கிரகத்தை இயக்குனாலே 9 கிரகத்தை இயக்குற மாதிரி நம்ம கான்செப்ட். அப்போ அந்த 2 விஷயத்தை பண்ணால் எல்லாமே இயங்கும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதனால தான் நான் இதை பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேது பாதிக்கப்பட்டால் இந்த 2 கிரகங்கள் பாதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள் இருக்குன்னா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் 4 கிரகங்களும் பாதிக்கப்படும். அதுதான் இதில் உள்ள சூட்சமம். ஆனால் அதுக்கு கீழே உள்ள கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ராகு பாதிக்கப்பட்டால் வேறு கிரகங்கள் பாதிக்கப்படாது. ஏன்னா இது கண்ட்ரோலில் எதுவும் இல்லை. சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலும் வேறு எதுக்கும் கண்ட்ரோல் இல்லை. அதனால் சுக்கிரன் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனால் இந்த முதலாளி பாதிக்கப்பட்டால் அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆகிடும். தொழிலாளி பாதிக்கப்பட்டால் வேறு ஆளை போட்டுக்கலாம், அந்த ஆள் மட்டும்தான் பாதிக்கப்படுவான். முதலாளி பாதிக்கப்பட்டால் என்டையர் கம்பெனியே க்ளோஸ் ஆகிடும். அப்போ இந்த முதலாளியாக இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் இயக்க கற்றுக்கணும். இது பேரலல் சர்க்யூட். மூணாவது இருக்கிறது சீரிஸ் சர்க்யூட், தொடர் சுற்று. இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ குரு கேது நட்சத்திரத்தில் இருக்குது, கேது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது, கேது சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் சுக்கிரன் போயிடுது, சுக்கிரன் குரு நட்சத்திரத்தில் இருக்குது, சுக்கிரன் குரு நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு தொடர்பு கொண்டு திரும்ப அதே இடத்துக்கு வருது பாருங்கள்.
குரு, கேது, சூரியன், சந்திரன், சுக்கிரன், திரும்ப குருவுக்கே வருது. அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிரகத்தை இயக்குனா இத்தனை கிரகமும் வந்து இயங்கும். ஆனால் இதில் உள்ள விஷயம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நடுவில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டால் இந்த சர்க்யூட் வந்து கட் ஆயிரும், ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அப்போ ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்படுது அப்படின்னா மற்ற கிரகங்களும் அதில் பாதிப்புக்குள்ளாகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பேரலில் வந்து இந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் மற்ற கிரகத்துக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டால் எல்லா கிரகமும் தொடர்ந்து பாதிக்கப்படும். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சுற்று நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சந்திரன் வந்து நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோம், சூரியனும் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. ஆனால் சுக்கிரன் வந்து உச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த உச்சமான கிரகத்தினுடைய பலன் வந்து இந்த எல்லா கிரகத்துக்குமே கிடைக்கும். அந்த நீசமானதை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 5 கிரகங்கள் வந்து இந்த மாதிரி சுற்று மாதிரி வருது அப்படின்னா இதில் 2 கிரகங்கள் வந்து நீசமாயிடுச்சு அப்படின்னா நீச பலனை வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா அந்த உச்சமான பலன் வந்து எல்லா கிரகத்துக்கும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து சுக்கிரன் உச்சமாயிருக்கா, அப்போ உச்சமான சுக்கிரனுடைய பலன் வந்து எல்லா கிரகத்தையும் வந்து இயக்கும். அப்போ எல்லா கிரகமும் இதிலேருந்து ஒளி எடுத்து ஸ்ட்ராங் ஆகிக்கிடும். நீசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்க தேவையில்லை. நிறைய இடத்துல வந்து நான் பார்த்த ஜாதகத்தில் பெரிய பிரபல ஜாதகங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 2-3 கிரகம் வந்து நீசமாக இருக்கும், ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும். அப்போ எப்படி இந்த நீச கிரகங்கள் வந்து எப்படி பாதிக்காமல் இருக்குது அப்படின்னா, இந்த நீச கிரகங்கள் இந்த சர்க்யூட்டில் வரும்போது ஒரு கிரகம் அதில் உச்சமாயிடுச்சுன்னா மற்ற கிரகங்களும் அதில் பலம் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா, ஒரு கிரகம் வலுவடைஞ்சால் மற்ற எல்லா கிரகமும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், அவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் கனெக்ஷனில் இருக்காங்கன்னா அந்த கோடீஸ்வரனால் மற்ற பேரும் பயனடைவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ் சர்க்யூட்டு. ஆனால் இதில் ஒரு கிரகம் வந்து கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிங்க் கம்ப்ளீட்டாக சர்க்யூட்டே கட் ஆயிரும். அதான் இதில் உள்ள பிரச்சனை. ஒரு கிரகம் வந்து கட் ஆயிடுச்சு நடுவில். இப்போ சூரியன் வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, சூரியனை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் கட் ஆகி அந்த சூரியனால் மற்ற கிரகங்கள் வந்து பாதிக்கப்படும். 5 கிரகங்களுமே வந்து இயக்கத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்து டீஆக்டிவேட் பண்ணணும். இப்போ பேரலல் சர்க்யூட்டில் ஒரு கிரகத்தை முடக்குனீங்க அப்படின்னா சுக்கிரன் மட்டும்தான் இங்கே முடங்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் சந்திரனை முடக்குனீங்க அப்படின்னா 5 பேர் வந்து முடங்குவாங்க. அதே மாதிரி ஒரு கிரகத்தை வந்து நீங்கள் பலமாக ஆக்டிவேட் பண்ணி யோகத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 5 கிரகங்களுக்கும் இந்த யோகம் கிடைக்கும். இதுதான் சீரிஸ் சர்க்யூட்டில் தொடர் சுற்றில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள். இது பேரலல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள். இது பரிவர்த்தனைங்கிற ஒரு கிரகம் இயக்கினா இன்னொரு கிரகம் ஆட்டோமேட்டிக்காக இயங்குங்கிறது பரிவர்த்தனையில் சொல்லக்கூடிய விஷயம். இதை வச்சு நம்ம வந்து பலன் பார்க்கணும். இதை வச்சு எப்படி பலன் பார்க்கணுங்கிறத ஒரு உதாரண ஜாதத்தோட வரும் வீடியோக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து 3 விதமாக நான் பிரித்து இந்த நட்சத்திர தொடர் மூலிமா பலன் பார்க்குறது எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுது. இதை வச்சு பலன் சொல்கிறது எப்படின்னு பார்ப்போம். கோச்சார ரீதியாகவும் பலன் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 2-3 நீச கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு உச்ச கிரகம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாருன்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து குரு உச்சமாயிடுச்சு, இதில் வந்து சூரியன் நீசமாயிடுச்சு, சுக்கிரன் நீசமாயிடுச்சு அப்படின்னா கூட இந்த குரு உச்சமானதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே உச்ச பலனை தான் கொடுக்கும். அது இதில் உள்ள சூட்சுமம். அது எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். யாருமே சொல்லாத ஒரு விஷயம், இது வரைக்கும் நீ கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது நான் தான் கண்டுபிடிச்சேன். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் நிறைய கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நான் என்னால் வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து இதில் ஏதாவது சின்ன டவுட் இருந்தால் கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு டவுட் கேட்காதீங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.